பவுனு. என் மகன்களுக்கு வீட்டையும் காட்டையும் விட்டுட்டு போற மாதிரி 10 வயசு பயலோட என் மகன் தனியா நின்று அடுத்தவனை எதிர்பார்க்காம பொழைச்சுக்கணும்னு அவளுக்காக சேர்த்து வச்சது. நான் வாக்குப்பட்டு வரும் செலவுக்கு போக நாளைக்கு ஒண்ணுன்னு கொஞ்சண்டாவது சேர்த்து வச்சு வந்தோண்டா ஒரு நாளை எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து வெறுங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவ அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்ச பொழைப்பே ஆறு கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு மனுஷன் சாமி எனக்கு தெரியும், ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காசெல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவன்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படிதான் வச்சிருப்பாள பார்த்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களா அடுத்த வாயை பார்த்துக்கிட்டு திரிஞ்சுக்க இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா அந்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவன் என்ன உனக்கு தாரது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்னா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம். தொய்க்கலை படம் சூப்பராக இருந்துச்சுங்க. ராதிகாவோட நடிப்பு செமையாக இருந்தது. பரவாயில்ல, 80 வயசை தாண்டி உள்ளவங்க நடிப்பு நடிச்சிட்டாங்க ராதிகாவை. 250 அது நாள் வச்சிருந்து கடைசியான 4 நாள் வச்சு கொடுத்தாங்க. போர் அடிக்காம நல்லா இருந்துச்சு படம். படம் போர் அடிக்காம ஓரளவுக்கு ராதி அந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னா கடைசியில் கருத்துள்ளது பொம்பளைகளுக்கு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் போங்கம்மா, நான் வந்துக்கிட்டு இருக்கேன். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பரவாயில்லை அப்படித்தாம்மா. சரிங்கம்மா, சரிம்மா, தேங்க்யூ.